நாம் அன்றாட வாழ்க்கையில் சில நேரங்களில் வானமண்டலத்தை பார்க்கின்றோம். ஆனால் பொதுவான மண்டலமாக அது ஒவ்வொரு நாளும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் அதை ஈஸ்வர பற்றி இங்கே காரண பெயராக வைத்து பால்வெளி மண்டலம், இதுவே பொதுவான மண்டலம் என்று உணர்த்துகின்றார். ஏனென்றால் இந்த பால்வெளி மண்டலம் என்று சொல்வது இந்த பூமியை சுற்றி ஒரு காற்று மண்டலம் எப்படி இருக்கின்றதோ அதுபோலத்தான் நாம் காணக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன், மற்ற கோள்கள், இப்படி பேரண்ட குடும்பம் என்று சொல்லுகின்றன. ஓடக்கூடிய கோளங்கள், நட்சத்திரங்கள், சூரியன் அனைத்துமே பொதுவானதுதான் இந்த பால்வெளி மண்டலம். அதான் ஆகாய கங்கை என்று சொல்வது. அதிலே தான் பலவிதமான அமில சக்திகள் நிறைந்திருக்கின்றது. இந்த நம் காற்று மண்டலத்தில் எப்படி பலவிதமான சத்துக்கள் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றமோ இதுபோன்று பால்வெளி மண்டலம் இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பொதுவான மண்டலத்தில் எண்ணிலடங்காத அமில சக்திகள் கலந்துள்ளது. அது மட்டுமல்ல, அதில் எவை எவை எப்படி எப்படி உராய்கின்றதோ அதற்கு தக்கதான் அது ஜீவன் பெற்று சுழல்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு கோளும், ஒவ்வொரு நட்சத்திரமும், ஒவ்வொரு சூரியனும் அதை தன்னுடைய சுழற்சி வேகத்தால் தான் ஈர்த்து வெளிப்படுத்தும் சுவாசம், நாம் எப்படி மூச்சு வெளிப்படுத்துகின்றோமோ அதுபோன்று ஒவ்வொரு மண்டலம் இழுத்து வெளிக்கக்கும் அந்த சுவாச நிலைகள் அதில் மோதுண்டவுடன் தான் ஒளி பிறக்கின்றது, சப்தம் வருகின்றது. அந்த சப்தமே அந்த மண்டலம் சுழல்வதற்கு முக்கியமான காரணமாகின்றது. அது எதிலே மோதுகிறது என்றால் இந்த பால்வெளி மண்டலமாக இருக்கக்கூடிய அந்த பரந்த வெளியாக நாம் எதை காணுகின்றோமோ அந்த அமில சக்திகளுடன் தான் மோதுகின்றது. அதுதான் இங்கே மண்டலங்களுக்கே, சூரிய குடும்பங்களுக்கே, சகலத்திற்குமே உயிர் நாடி அதுதான் என்று சொல்லுகின்றார் ஈஸ்வர பட்டர். நாம் ஆனால் காணும் பொழுது மேகங்கள் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஓடுவதாக காணுகின்றோம். ஆனால் மேகங்கள் தான் ஓடுகிறது என்று நாம் நினைக்கின்றோம். மேகங்கள் மட்டும் ஓடவில்லை, நாமும் தான் ஓடுகின்றோம், மண்டலங்களும் ஓடுகின்றது. சகலமுமே ஒரு இடத்திலே நில்லாது ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்தே எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நிலையில் இல்லை. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதே போல நம்முடைய பூமி, அதனுடைய சுழற்சி வேகம், இதையெல்லாம் பொறுத்து இதற்குள் சீதோஷ்ண நிலைகளும் பல நிலைகள் உள்ளது. ஆனால் நாம் பூமியை பற்றி ஒரு சில நுண்ணிய நிலைகளை நாம் தெரியாதை பற்றி ஈஸ்வர பற்றி இங்கே உணர்த்துகின்றார். பூமிக்கு அப்பால் எத்தனை நிலைகளை அறிய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம். ஆனால் இந்த பூமியின் நடு மையத்தில் இருக்கும் பூமத்திய ரேகை என்று சொல்கின்றன மத்தி, இதை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கின்றோம், இதை ஏன் அதிகமாக தெரிந்து வைத்து கொள்ளவில்லை என்பதையும் இங்கே ஈஸ்வர பற்றி வினா எழுப்புகின்றார். ஏனால் இரவு பகல் என்று சொன்னாலும் இதையெல்லாம் அந்த பூமத்திய ரேகைக்கு சற்று தள்ளிய இடத்திலே தான் இவையெல்லாம் நிகழ்கின்றது. அந்த மையப்பகுதியில் எப்பொழுதுமே சூரியனுடைய நேர் கதிர்கள் வந்து தாக்குவதில்லை. இதை அறிந்திருக்கின்றோமா என்றால் இந்த மைய பகுதியினால் தான் இன்று நாம் பெரிய கடல்கள் என்று பூமிக்கு சமுத்திரம் என்று சொல்கின்றன. இவைகள் எல்லாம் இந்த மையத்தினால் தான் செயல்படுகின்றது. இந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் அது மற்ற இடங்களிலே படும் பொழுது இந்த மைய பகுதிகளிலே அது ஈர்த்து உறைந்து படிவங்களாக, பாறைகளாக படிந்து விடுகின்றது. இது படிய படிய இது வளர்ந்து கொண்டே வருகின்றது. இதிலே தான் இந்த உப்பு கலந்த நிலைகளாக அந்த மையப்பகுதியிலே எந்த அளவுக்கு அந்த ஒளி கதிர்கள் அதில் பற்று அந்த விகிதாச்சாரத்திற்கொப்ப, சுழற்சி வேகத்திற்கொப்ப இது படிந்து உறைகின்றதோ அதிலே மீண்டும் மீண்டும் மோதி அது உருகி அதுதான் கடலாக. என்றால் கடல் நீர் நாம் உப்பு கலந்தது என்று பார்க்கின்றோம் அல்லவா, அது அந்த உப்பு கலந்த நிலைகளுக்கு காரணமே இந்த மத்தியிலே இந்த உப்பு படிவங்கள் உறைந்து சுழற்சி வேகத்தால் வெப்பமாகி உறையக்கூடிய உருகிய நிலையில்தான் இந்த உப்பு கலந்த நிலைகளாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த மத்திய நிலையில் ஏற்படக்கூடிய சில எதிர்மறையான நிலைகளுக்கு ஒப்பதான் கடல்களும் சில நேரங்களிலே பொங்கி அது வடிகின்றது. அதே போன்று இந்த பூமத்திய ரேகைக்கு சற்று தள்ளிதான் இருட்டும் வெளிச்சமும் நாமும் காணுகின்றோம். அதே சமயத்தில் நாம் கடல் நீர் உப்பு கரிக்கிறது என்று சொல்கின்றோம். அதிலேயும் சில இடங்களிலே பார்த்தோம் என்றால் கடற்கரை ஓரத்திலேயே சில இடங்களை தோண்டினோம் என்றால் மண்ணை பறித்தால் சுவையுள்ள நீராகவும் இருக்கின்றது. அதே போன்று கடல் உள்ள இடங்களிலேயே சில இடங்களிலே மட்டங்கள் கீழ் அதை தோண்டி எடுத்து பார்த்தால் அங்கேயும் சுவையுள்ள நீர்களையும் நாம் காண முடியும். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக ஈஸ்வர பற்றி இங்கே உணர்த்துகின்ற காரணம், சூரியனுடைய ஒளி கதிர்கள் எந்த அளவிற்கு நாம் அந்த சக்தியை நாம்
பல நிலைகள் கொண்டு இங்கே நுகர்ந்து இந்த பூமி சுவாசித்து கவர்கின்றதோ அதற்கொப்ப பல நிலைகள் பெறுவதும், அதே சமயத்தில் சூரியனுடைய சக்தி மற்ற மண்டலங்கள், மற்ற கோள்கள், நட்சத்திரங்கள் இவைகளுடன் மோதி அதிலே உராய்ந்து இந்த நாம் ஒரு செவுத்திலே பந்தை அடித்தோம் என்றால் எப்படி திரும்ப வருகின்றதோ இது போன்றுதான் சுழற்சியாகி இது அனைத்துமே மற்ற கோள்கள், நட்சத்திரங்கள் இவை அனைத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் அனைத்துமே நமக்கு இந்த பூமிக்குள் வந்து சேர்வதற்கு முக்கியமான துணையாக இருப்பது இந்த பால்வெளி மண்டலம் தான். ஏன்னா இந்த பால்வெளி மண்டலத்திலே உறைந்து சூரியன், மற்ற கோள்கள், நட்சத்திரங்கள், பூமி இவை எவை நேர்பார்வையிலே சந்தித்து அதனுடைய அலைக்கற்றைகள், ஒளிக்கற்றைகளை அது கவரப்படுகின்றதோ அது அந்தந்த மண்டலங்களுக்குள் ஈர்ப்பாகி நாம் இன்று புறநிலையில் இன்று ஒரு இடத்திலே கசப்பான மனமும், ஒரு இடத்திலே நறுமணமான மனமும், ஒரு இடத்திலே நாற்றமான மனம் இந்த பூமியில் எப்படி சுழன்று வந்து நாம் போகும் பாதையிலே நுகர்கின்றமோ இது போன்றுதான் இங்கே மண்டலங்கள் அதனுடைய சுழற்சி வேகத்தில் ஒவ்வொன்றும் சுழன்றாலும் ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய சக்திகள் இந்த சூரியனுடைய ஈர்ப்பு நிலைகள் கொண்டு இந்த பொதுவான பால்வெளி மண்டலத்திலே ஒன்றுடன் ஒன்று கலவையாகி அது ஓடக்கூடிய பாதையிலே அந்தந்த மண்டலங்கள் ஓடும் பொழுது அவை ஈர்க்கப்பட்டு அதற்குள் பல கலவைகளாகி இப்படித்தான் இந்த பூமிக்குள்ளும் பல சக்திகள் இணைந்து இன்று இந்த பூமியை சீராக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் மற்ற மண்டலங்களும் அது அனைத்திற்குமே இந்த பால்வெளி மண்டலத்தின் சக்தியின் துணையினால் தான் சகல மண்டலங்களும் ஜீவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதப்பா என்று உணர்த்துகின்றன. இப்படி இந்த இயற்கையின் உண்மை நிலைகளை ஊன்றி இப்படி நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் ஆண்டவன் என்று ஒருவனை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோமே, அந்த ஆண்டவனுடைய சக்தியே ஒன்றுடன் ஒன்று கலந்து, ஒன்றுடன் ஒன்று கலவையாகி, ஒன்றுக்குள் ஒன்று கலந்து இப்படி மாறுபட்ட நிலையில் புதிதாக ஒவ்வொரு நிமிடமும் கலவையாகி இயங்கிக் கொண்டே வருவதை அது தனித்த நிலை என்று எங்கேயுமே இல்லாதபடி சகலமுமே ஒன்றுடன் ஒன்று கலவையாகி அனைத்து சக்திகளுமே இயங்கிக் கொண்டுள்ளது என்பதை உணர முடியும். அது ஆண்டவனுடைய சக்தியை நாம் எப்படி என்ன என்பதை உணர்வதற்கே இதை உணர்த்துகிறேன் என்று சொல்லி அனைத்து சக்திகளுமே ஒன்றுடன் ஒன்று கலந்து சக்தியாகத்தான் அந்த ஆண்டவனின் சக்தி உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது ஒரே சக்தியான நிறைந்த தனித்த சக்தி, அச்சக்தியின் கலந்த சக்தி தான் நாம் அனைவருமே. நம் அனைத்து சக்தியுமே எல்லாமே கலந்ததுதான், தனித்த சக்தி என்ற எந்த நிலையும் இல்லை என்பதை ஈஸ்வர பற்றி இந்த பால்வெளி மண்டலம் பொதுவான நிலைகளை பற்றி பேருண்மைகளை மெய்ஞான பாடமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.